அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் கொடுத்த இண்டிபெண்டன்ஸ் டே மெசேஜ். இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோட என்னுடைய தெய்வங்கள், என்னை வழிநடத்தும் அந்த உயர் பரிமாண தெய்வங்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவதுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிபெண்டன்ஸ்லேருந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு நீங்கள் இவால்வ் ஆகணும். நீங்கள் ஒரு டிபெண்டன்ட் பீயிங்காக இருக்கிறீங்க, நீங்கள் முழுமையான ஒரு இண்டிபெண்டன்ட் பீயிங்காக மாறுங்கன்னு சொல்லி அவர்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. டிபெண்டன்ட் அப்படின்னு சொன்னால் பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து முழு சுதந்திரம் பெற்ற மனிதனாக உங்களை சுயசார்ந்த, அதாவது சுயசார்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை முழுவதுமாக நம்பிய மனிதனாக நீங்கள் மாற வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு அன்பை எதிர்பார்க்குறீங்க சில மனிதர்கள்ட்டிருந்து, சில சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் அமையணும்னு நினைக்கிறீங்க. சில பொருட்கள் உங்களை அடைய வேண்டும். காரோ, பங்களாவோ, நகையோ, வீடோ, அதுவோ, சொத்து, இதெல்லாம் என்னை சார்ந்து அடையணும். நான் எதிர்பார்க்குற மாதிரியான வாழ்க்கை அமையணும், எதிர்பார்க்குற மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையணும், நான் எதிர்பார்க்குற மாதிரி எங்கூட இருக்கக்கூடிய மனிதர்களோ, நண்பர்களோ, சொந்தக்காரங்களோ நான் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்களுக்கு நீங்கள் உங்களோட மகிழ்ச்சியை அசைன் பண்ணியிருக்கிறீங்க. நான் பழகிற மனிதர்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம், நான் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம்னு. நான் எதிர்பார்க்குற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சதுன்னா, நான் என்ன கற்பனை பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி அமைஞ்சதுன்னா எனக்கு சந்தோஷம். நான் என்ன பொருளுக்காக ஆசைப்படுறேனோ அந்த பொருளை அடைந்தால் சந்தோஷம்னு. இது என்ன பண்ணும்னா, இந்த 3 சார்ந்த விஷயங்களில் உங்களை டிபெண்ட்டாகவே வச்சுருக்கும். பிறரை சார்ந்தே இருப்பீர்கள். பிறர் மகிழ்ச்சி படுத்தினா தான் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், இல்லைன்னா லோன்லி ஆகிடுவீங்க. ஆனால் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூர் 100% எனர்ஜி, நீ ஒரு 100% சக்தி. உனக்கு நீ அன்பு செலுத்தி கொள்கின்றாய். நீ எந்த பாசத்தையும், நேசத்தையோ, ஒரு மரியாதையோ, நட்பையோ, இல்லை ஒரு கரிசனத்தை நீ மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறியோ, அதே பாசத்தை, நட்பை, கரிசனத்தை உனக்கு நீ தந்துக்கிறது உன்னை முழு சுதந்திரவாதியாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் இந்த உலகத்தில் ஒரு அன்பை தேடி ஒரு மனிதன் அலைந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொன்னால் அவனால் பூர்ணமான அன்பை பெற முடியாது. எவன் ஒருவனுக்கு பூர்ணமான அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், என்னைக்கு தனக்கு அவன் அன்பு கொடுத்து கொள்ள ஆரம்பிக்கின்றானோ அன்னைக்கு தான் அவனுக்கு விடியல், அன்னைக்கு தான் அவனோட தேடலுக்கு உண்டான முற்றுப்புள்ளி கிடைக்கும். வெளியிலிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் எடுத்துக்கலாம். இப்போ எப்படின்னா, மழை பெஞ்சதுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் மழையே பெய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாகத்தோடு வெயிட் பண்ணீங்களா? போர் போட்டுக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பிறரை சார்ந்தே வாழ்ந்து பழகிட்டதுனால பிறர் கொடுக்கும் அன்பு தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அது உங்களை டிபெண்ட் மோட்லேயே வச்சுருக்கும். யூ ஹாவ் டு பிகம் இண்டிபெண்ட். சுதந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, முழுமையாக உங்களை நீங்கள் சார்ந்து வாழ்வது. அதில் எந்த ஏமாற்றமும் கிடையாது. ஒரு தப்பு பண்ணிங்கன்னா கூட அந்த தப்பிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்வீர்கள், பொறுப்பேற்றுக்குவீங்க. ஆனால் பிறரை நம்பி இருக்கிறீங்க, பிறர் உங்களை காயப்படுத்துகிறாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையவே இல்லை, அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நான் எதிர்பார்த்த காரோ, பங்களாவோ, வீடோ, பொருளோ நான் எதிர்பார்த்து சண்டை போட்டு எனக்கு அது கிடைக்கவே இல்லைன்னா இது உங்களை டிபெண்ட் ஆக்கிடும். அது கிடைச்சா மட்டும்தான் மகிழ்ச்சி, இல்லைன்னா நரகம்ங்கிற மாதிரி ஆக்கிடும். இதிலிருந்து விடுதலை பெறுங்கள்னு தான் இந்த சுதந்திர தின நல்லாளில் என்னுடைய தெய்வங்கள் சொல்கிறாங்க. உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது முழுமையாக உன்னை நீ நம்பி இருக்கிறது. இன்றைக்கி ஆன்மீகம் அப்படின்ற பேரில் கூட நீங்கள் குருவை சார்ந்து போயிடுறீங்க, குருவை பயப்படுறீங்க, ஒரு மதத்துக்கு பயப்படுறீங்க, ஒரு வழிபாட்டு முறைக்கு பயப்படுறீங்க, ஒரு தெய்வத்துக்கு பயப்படுறீங்க, பிற விஷயங்களுக்கே பயப்பட்டுட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வயப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் வயப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கே என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அது எல்லாமே உங்கள் விதி நிர்ணயத்தில் இருக்குது. அந்த விதி நிர்ணயத்தில் ஏற்கனவே இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களை முழுசாக நம்பினீங்கனாலே நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மாறுவார்கள். நீங்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை என்பது மாறும். நீங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பொருள் அப்படிங்கிற தன்மையும் மாறும். உங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணிங்கன்னா எந்தெந்த மனிதர்கள்லாம் உங்களுக்கு ரெலவெண்ட்டோ, எந்தெந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு அமையணுமோ, எந்தெந்த பொருட்கள் உங்களை சேரணுமோ அத்தான சேரதை பார்ப்பீங்க. ஆனால் அந்த பொருளையோ, மனிதர்களையோ, சந்தர்ப்ப சூழ்நிலைகளையோ தேடி நீங்கள் போனீங்கன்னா ஸ்டக்காகி நிற்கிறது பார்ப்பீங்க. அது கிடைச்சா மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு போயிடும். அதனால் நீங்கள் உங்கள் வயப்படுங்க. நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, மனிதர்கள் மற்றும் பொருட்கள் தானாகவே மாறும். எதெல்லாம் உங்களுக்கு ரெலவெண்ட்டோ அது உங்கள் கையில் நிற்கும். அப்போது நீங்கள் ஒன்றை பிடிச்சிக்கணும், நான் என்னை சார்ந்து வாழ வேண்டும், நான் என் வயப்பட்ட நிலையிலேயே இருக்க வேண்டும், எனக்கு நான் போதுமானவன், நான் என்னால் அன்பு செலுத்திக்க முடியும், எனக்கு நான் ஆதரவாக இருந்துக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்கள் யாரையும் முழுமையாக நம்பியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அந்தந்த நேரத்தில் அவங்க ஹெல்ப் பண்ண வருவாங்க. புரியுதுங்களா? உங்கள் பயப்பட்ட நிலையிலே இருங்க. நீங்கள் முழு சுதந்திரத்தை அடைந்து விடுவீர்கள். இதுதான் என்னுடைய டிவைன் பீயிங்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஹோப் இது உங்களுக்கு ஒரு புது பார்வை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையை இப்போ நம்ம எப்படி மாற்றிக்கணும், வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், ஏன் நமக்கு இந்த மாதிரி சோகங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரையோ எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இவர் இப்படி திருந்தலையே, இப்படி இப்படி மாறலையே, என்னை இப்படி புரிஞ்சுக்கலையே, எனக்கு இப்படி பாசம் கொடுக்கலையேன்னு ஏதோ ஒரு வகையில் இவங்க என்னை ரெக்கக்னைஸ் பண்ணலையே அப்படின்னு. சுதந்திரம் பெற்று விடுங்கள். இன்னைக்கு ஒரு உண்மையான ஆகஸ்ட் 15 உங்களுக்கு மாறட்டும் என்று சொல்லி என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.